ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டோட இன்னும் யூனிக் டைப் ஆஃப் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 யூனிக் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ என்ன கேட்குறாங்க, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அட் டிக்கெட் கவுண்டர் there are 17 persons in a queue. If every second person in a queue is female and also in the starting and at the end there is a female, then the total number of males in a queue is what அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போது அட் டிக்கெட் கவுண்டர் there are 17 persons in a queue. இதான் ஒரு டிக்கெட் கவுண்டர்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. okay, 17 persons in queue. Every second person in a queue is a female and also in the starting and at the end there is a female. okay, starting la or female and ending la or female. every second person வந்து ஃபீமேலாக இருக்கணும். அப்போது இவங்க எல்லாம் ஃபீமேலாக இருக்கணும். கரெக்டாக? இப்போ நடுவில் என்ன யார் வந்துடுவா? மேல் வந்துடுவாங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் எவ்வளோ? 8 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் ஆன்சர். ஓகே, சிம்பிள் கொஷின். ரவுண்டில் சிம்பிளாக இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைம் சீக்வன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ இந்த டைம் சீக்வன்ஸ் டெஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா Kamal remembers that his brother Dina's birthday falls after 20th May, but before 28th May, while Ganesh remembers that Dina's birthday falls before 22nd May, but after 12th May. Okay, on what date Dina's birthday falls? Okay, சரி, கமல் என்ன சொல்கிறாரு? தீனாவோட பர்த்டே வந்து ஃபால்ஸ் ஆஃப்டர் 20th. சரிங்களா? ஆஃப்டர் 20th பட் பிஃபோர் 28. ஆஃப்டர் 20க்கு மேலே 28க்குள்ளே அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னென்ன டேட்டில் இருக்கலாம்? 21 22 23 24 25 26 அண்ட் 27. ஸோ இந்த டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டாக இருக்கலாம். இது கணேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தீனாவோட பர்த்டே ஃபால்ஸ் பிஃபோர் 22nd மே பட் ஆஃப்டர் 12th மே. ஸோ ஆஃப்டர் 12th மேனா என்ன? 13 14 15 16 17 பிஃபோர் 22nd. அப்போது 18 19 20 21. அப்போ பிஃபோர் 22nd ஆஃப்டர் 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இவங்க 2 பேர் சொல்லும்போது தீனாவோட பர்த்டே என்ன டேட்டில் ஃபால்ஸ் ஆகும், என்ன டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற டேட் என்ன டேட் இருக்குது? இவரும் 21 சொல்லியிருக்காரு. காமனாக இவரும் 21. இவரோட அந்த அசம்ஷனில் 21 வருது அண்ட் இவரோட அசம்ஷன்லேயும் அந்த 21 வருது. அப்போது டெஃபினெட்லி தீனாஸ் பர்த்டே ஃபால்ஸ் ஆன் 21st மே. இதுதான் ஆன்சர். ஓகே, காமனாக வந்து 2 பேரும் 21st சொல்லியிருக்கிறதால இந்த ஆன்சரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, thank you for watching my video. Thank you. Bye.